ஹாய் நண்பா, வெல்கம் பேக் டு எஸ்எஸ் யூனிக். தளபதி மத்திய அரசை கடுமையா விமர்சிச்சு ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதாவது முன்மொழி கொள்கை வழியை திணிப்பதற்கு தான் இந்த ஒரு ட்வீட்டை போட்டிருக்காரு. அண்ட் ஆல்சோ விகடன் பத்திரிகை இணையதளத்தையும் முடக்கி இருக்காங்களாம். ஸோ இதை முடக்குனதுமே ஒன்றிய அரசு தான் சொல்லிட்டு தகவல் வருது. விகடன் பத்திரிகையில வெளியானது தவறான கருத்துக்கள்னா அதை நீங்க நீதிமன்றத்துல வழக்கு போட்டு தான் ஜெயிக்கணும். இந்த மாதிரி இணையதளத்தை முடக்கிறது பத்திரிகை சுதந்திரத்துக்கு எதிரானது. ஸோ தமிழகத்துக்கு நிதியை ஒதுக்க மாட்டோம்னு பகிரங்கமாக அறிவிப்பதும் விகடன் பத்திரிகை இணையதளத்தை முடக்கியதும் ஜனநாயகத்திற்கு எதிரானது. சோ இந்த ஒரு பாசிட்டிவ் அணுகுமுறையை மக்களோட சேர்ந்து தமிழக வெற்றி கழகம் கட்சியும் எதிர்க்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த தளபதி கண்டனம் தெரிவித்த கொஞ்ச நேரத்திலேயே மு.க. ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் எல்லாருமே இந்த முன்மொழி கொள்கைக்கு எதிராக ட்வீட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. சோ எல்லாருமே ஒன்று கூடி இந்த ஒன்றிய அரசோட முன்மொழி கொள்கையை எதிர்க்கிறாங்க. சோ அது வரைக்கும் நல்லது. அண்ட் இதுக்கு ஒன்றிய அரசு தரப்புல இருந்து என்ன பதில் வருதுன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் தங்களுக்கு எதிராக இருக்காங்கன்னு பத்திரிகை எல்லாம் முடக்கிறது ரொம்ப தவறான ஒரு விஷயம். அண்ட் முன்மொழி கொள்கையை 50 வருஷத்துக்கு முன்னாடியில இருந்து தமிழகத்துல எதிர்த்துட்டு இருக்கோம். பட் ஸ்டில் அதை ஃபோர்ஸ்ஃபுல்லா அதை திணிச்சுக்கிட்டே இருக்காங்கன்றது ஆச்சரியமா இருக்கு. நல்ல வேலை தமிழகத்துல இருக்கிற எல்லா கட்சிகளுமே அதுக்கு எதிராக இருக்கிறது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஏன்னா டிபிகேவா இருக்கட்டும், டிஎம்கேவா இருக்கட்டும், அண்ட் நாம் தமிழர் கட்சியா இருக்கட்டும், தென் பாமகன்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா கட்சிகளுமே அதுக்கு எதிராக கருத்தை தெரிவிச்சுட்டு இருக்காங்க. ஓகே நண்பா, இதை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி தளபதி பத்தின அப்டேட் தெரிஞ்சுக்க மறக்காம எஸ்எஸ் யூனிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இதோட வீடியோ முடிச்சுக்கிறேன். ஓகே, பாய்.